மீரட், ஆக்ரா இந்த நகரத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு 20,00,000 தாண்டல கோயம்புத்தூர், மதுரை அப்படின்னு சொன்னா, அப்படி சொல்லிட்டு இங்க இருக்கிற மெட்ரோ ரயில தடுப்பீங்களா? பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, திருக்குறள சொல்றாங்க. தமிழ் மொழி பிரமாதம் அப்படிங்கிறாங்க. தமிழ் மொழி கத்துக்கணும்னு நெனைச்சேன், என்னால முடியலங்கிறாங்க. இந்த மாரி சும்மா நாக்குல தேன் தடவுறதுக்கெல்லாம் நாங்க மயங்க மாட்டோம் ஐயா. தமிழ்நாட்டுக்கு உருப்படியாக நல்ல விஷயத்தை செய்யுங்கள். எல்லாம் படிச்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த ஜிஎஸ்டில குடுக்க வேண்டிய தொகைய ஒழுங்கா குடுங்க. கல்விக்குரிய தொகைய பிடித்தமில்லாம குடுங்க. எங்க இத நாங்க பார்த்துக்கிறோம்னு அரசு சொல்லுது. இந்த விஷயங்கள்லாம் ஓர வஞ்சனை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு எனக்கு பிடிக்கும், தமிழ்நாடு இப்படியாக்கும், அப்படியாக்கும்னு வந்து சொல்லிட்டு வந்தா, அதுல வந்து எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். சுதந்திரம் அடைஞ்ச பிற்பாடு நாடு ரொம்ப பஞ்சத்திலயும், பட்டினியும், உணவு பஞ்சத்துல இருக்கும்போது, மக்கள் தொகை தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நம்ம நாட்டுல. அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகையை குறைச்சா தான் நாடு முன்னேறும். அப்படிங்கிற நோக்கத்துல எல்லா ஸ்டேட்டும் மக்கள் குடும்ப கட்டுப்பாட செயல்படுத்தணும்னு சொல்லும்போது, தமிழ்நாடு தன்முனைப்பாக இருந்து, அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலம் வரைக்கும் அந்த மக்கள் தொகை குறைப்பை முன்னெடுத்தது. அப்படி செய்ததால் தான் இங்கே மக்கள் தொகை குறைந்தது. அது தவறா? நாட்டுக்காக நல்லது கருதி நாங்கள் எங்களை குறைத்துக் கொண்டு இருந்ததனால், மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்களே, கோயம்புத்தூரை போல மிகப்பெரிய தொழில் நகரமா ஆக்ரா? அல்லது மீரட்? இது ஓர வஞ்சனை இல்லையா? இனிமேலாவது இந்த மாரி விஷயங்களை தள்ளிவிட்டு, நாட்டு பொதுவான விஷயங்கள் கோயம்புத்தூரும் சரி, மதுரையும் சரி இந்தியாவில் தானே இருக்கின்றன. அது இந்தியாவுக்கும் நன்மை பயக்கும் அல்லவா? அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைவில் செயல்படுத்த உதவுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வேண்டியது எங்களுடைய கடமை.